குடும்பத்தை சில சமூக விரோத கும்பல்கள் அடித்து ஒதுக்கியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குட்டிமாரி அவர்கள் தூத்துக்குடி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்கிறார். எனவே அரசு உடனடியாக வீட்டை அடித்து நொறுக்கிய ரவுடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3:30 மணி அளவில் ஒரு சத்தம் கேட்டுச்சிட்டாங்க. தம்மாங்க என்ன சத்தம் கேட்குறது வெளிநாட்டில் கதை கூட்டி வெளியே எழுச்சி பார்த்ததில்ல. அவங்க மதன் குடும்பத்தெல்லாம் மாறியிருப்பேன். விஜயா அவன் மகா எல்லாம் சேர்ந்து உள்ள வந்து கழுத்தை பிடிச்சிட்டு நெரிச்சிக்கிட்டு ராஜா அவ்வளோ வந்து என்னை தாக்குதல் பண்ணாங்க. என் செயின் கழுத்தில் இருந்த செயினை 5 பவுன் ஆக்கிட்டு மைக்கேல் தேவன், பாலா கணேஷ், நாகராஜ் தான் என்னை அனுப்பி விட்டாங்க. நீ நேற்று பேட்டி கொடுத்துருக்கேன், உங்கள் பேப்பரில் வெளியே வந்திருக்கு, என்னத்துக்கு நீ கொடுத்த இடத்துக்கு கொடுத்துட்டு போன்னு சொன்னால் கொடுக்கணுச்சுன்னா மைக்கேலுக்கு ஏன் மன உளைச்சல் ஆக்குத. மைக்கேல்லாம் தான் எங்களை அனுப்பி விட்டாங்க. பாலா கணேஷ், இவன் நாகராஜ் 3 பேர் சேர்ந்து எங்களை அனுப்பி விட்டாங்க. உனி கொல்லாமல் கொண்டு ஓடுன்னு எனக்கு தப்பிச்சு நான் வெளியே ஓடி தலை சுற்றி விழுந்துட்டேன். வெளியே ஜேஜிபி கொண்டு வந்து இது பண்ணி தாக்குதல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை போய் ஜிஹெச்லேருந்து எனக்கு அட்மிஷன் ஆகிட்டாங்க. வயிற்றில் ஆகிடி நெஞ்சில் ஆகிடி. அதனால் ஆஸ்பத்திரியிலேருந்து அட்மிஷன் ஆகிருக்கு. நேற்று நான் 12 மணி அளவில் கலெக்டர் பார்த்துட்டு வந்த பிறகு தான் சம்மு நினச்சிட்டு கலெக்டர்கிட்ட கொண்டு இப்படி பெட்டிஷன் நீ கொடுக்கலாம் மைக்கில், நீ உயிரோட உன்னை விட மாட்டேன், உனக்கு உள்ளத்தான் செய்வேன்னு சொல்லி 10 பேரை கூப்பிட்டு வந்து வாசலை நிப்பாட்டி விட்டு இவன் உள்ளே வந்து என்னை தாக்குதல் பண்ணி என்னை வெளியே இது பண்ணான். நான் அதோட தலை சுற்றி விழுந்துட்டேன். ஐயா பார்த்துருந்தது தான் நான் என்னை மாறி எனக்கு நல்ல மாதிரி முடிவு செய்ய. மைக்கிள் யாரா சொல்லி விட்டா என்னென்ன கழுத்தை பிடிக்கணும்னு கேட்டதுக்கு மைக்கிள் தான் சொல்லி விட்டான். அவனுக்கு ரூபா தரேன், அவள் பொண்ணுக்கு வாங்க சொன்னான் அப்படின்னு சொன்னான். சொல்லி என்கிட்ட இது பண்ணான், தள்ளி விட்டான் என்னையா. எனக்கு அதனால் நான் பயந்து வெளியே ஓடி வந்து தலை சுற்றி விழுந்துட்டேன். எங்கிட்ட பாருங்க.